ஐயோ அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? ஏன்னா அது அடுத்தவங்களை பார்த்தா கொஞ்சம் வரம் தான், எனக்கு மட்டும் இல்லை இவளுக்கு இருக்குது அப்படின்னு வரம் தான். அது இயற்கை தான். எது பொறாமன்னா, 2 பேரும் கிளம்புறீங்க, உங்களுக்கு அந்த பிசினஸ் கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு பொறாம, ஒரு 10 பேர் பொறாம இல்லையா, அவனுக்கும் கிடைக்கல. அதுக்கு பேர் தான் பொறாமையா. அப்போதான் முட்டி வலிக்கும். அடுத்தவங்க வாழட்டும், வாழ்வதை பார்த்து நீ ஒரு மாதிரி ஆகி நீயும் உயரணும்னு நினைச்சேன்னா அது ஃபயர். அடுத்தவன் தோல்வியில் மகிழாத. இந்த கம்பெனிக்கு அது ஆகாது. இருந்தா இன்னைக்கே போயிடும். யார் ஜெயித்தாலும் நீயும் அதை விட அதிகமாக ஜெயிக்க வேண்டும் என்று நினை. யார் தோற்றாலும் அவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ளவர்களை உற்சாகப்படுத்த முடியும். சார் என்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல சார், அடிச்சிடலாம் சார், டோன்ட் வரி மேடம் அப்படி சொல்லுங்க. நான் சொல்றேன், என்னுடைய அம்மா என்கிட்ட சொன்ன அதி அற்புதமான விஷயம். அப்ப எனக்கு வயசு 13 தான். அதைத்தான் நான் இன்றளவும் கொண்டிருக்கிறேன். ஐயாவுக்கு தெரியும், எந்த கையும் என் தலைக்கு மேல் கிடையாது. எந்த தலையின் கையினுடைய நிழலிலும் நான் வளரவே இல்லை. என் அம்மா அப்பாவின் ஆசீர்வாதம், என் குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்திற்கான அந்த அழுத்தங்கள், அந்த தத்துவங்கள், அதுதான் என்னை வளர்த்தது. என்னுடைய அம்மா சொன்னா, ஒருத்தருக்கு ரொம்ப பசிச்சுதான், பசிச்ச உடனே அப்படின்னு பார்த்தா பிரியாணி வந்துருச்சா, மட்டன் பிரியாணி சூடா சாப்பிட்டு பாவி, தண்ணி தாகும், ஃப்ரெஷ் வாட்டர் வந்துருச்சு, தண்ணியோட தண்ணி வந்துருச்சு, டயர்டா இருக்குது, கட்டில் வந்துருச்சு, கால் கையெல்லாம் குடையுது, தேவதைகள் வந்துட்டாங்க, காலெல்லாம் தூங்கிட்டான். முழிச்சு பாக்குறான், பொட்டல் காடு, வெட்ட வெளி, தனியா கட்டில பப்பரப்பான்னு படுத்திருக்கிறான். ஐயோ எழுந்துருச்சு, உட்காந்துட்டு இப்படி பாக்குறான். எங்கடா இருக்கிறோம் நாம, இதை சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு, யாரோ வந்தாங்க, என்னடா இது, ஐயோ தனியா இருக்கிறோமே, பேய் பிசாசு நாய் நிறைய வந்துருச்சுன்னா, பேய் பிசாசு நாய் நிறைய, ஐயோ என்ன சாப்பிடுச்சுன்னா அடிச்சு சாப்பிடுச்சு, கதை முடிஞ்சிருச்சு. அம்மா என்ன பார்த்துச்சு, நான் பயந்து போயிருக்காங்க, செத்துட்டானா போயாச்சு. இது கதையா சொன்னேன். ஏன் சொன்னா, அவனுக்கு இது ஏன் நடந்ததுன்னா, அவன் நின்றுட்டு இருந்தது கற்பக தருவுக்கு கீழே. எதை நினைத்தாலும் அது அவனுக்கு தரும். அவன் சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுத்துச்சு, தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்துச்சு, படுக்க கேட்டா படுக்க கொடுத்துச்சு, கை கால் வலின்னா தேவதைகளை கொடுத்துச்சு, பேய் பிசாசனா கொடுத்துச்சு, நாய் நரி கொடுத்துச்சு, சாவு கொடுத்துச்சு. எது நினைச்சாலும் அது கொடுக்கும். நான் அம்மா கிட்ட கேட்டேன், அந்த கற்பகத்தரு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போறேன். எங்க அம்மா சொல்லுச்சு, கற்பகத்தரு எங்க இருக்குன்னு இந்த உலகத்துல எனக்கு தெரியாது பாப்பா, ஆனா கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அவன் மனதை கற்பகத்தருவாக வைத்து அனுப்புகிறான்.